ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பீட்ரூட் ஒன்று இருக்குல்லங்க, அது வந்து பொரியல் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சில பேர் வந்து பிடிக்காது, இனிக்குதுன்னு சாப்பிடவே மாட்டாங்க. குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க, வேணாம்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இனிக்காமல் இருக்கிறதுக்கு, டேஸ்ட் கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கடுகுளுந்த பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு பீட்ரூட்டையும் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இறக்க போகிற ஸ்டேஜில் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடரை தூவி 1 ஸ்பூன் தேங்காய் பூ தூவி அப்படி இறக்கி வச்சு வாயில் அள்ளி போட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்றைக்கி வைக்கிற குழம்புக்கு சைடிஷ் மட்டும்தான். ஜஸ்ட்டு ஒரு டிப்ஸு மட்டும் கொடுத்தேன். இப்போ தான் குழம்பு வைக்க போகிறேன். என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, வானொலி அடுப்பில் வச்சு மணக்க செக்கில் அட்ட சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றுங்க. அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டும் சுவையும் கொடுக்கும். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு படப்படப்பட நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு 4-5 பூண்டு பல்லை உரித்து போட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி, ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி, தேவையான உப்பையும் போட்டுட்டா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களே அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வதக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. அப்போ தான் அவங்கள ஒன்று போல் அந்த உப்பில் போய் சேருது, எண்ணெயில் சார்ந்து எல்லாம் கொதிச்சு வரும்போது நம்ம அதில் இப்போ என்னென்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, எல்லா மசாலா ஐட்டத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இந்த நம்ம வைக்க போகிற குழம்பு வந்து கொஞ்சம் வாய்வு சமாச்சாரம் உள்ள குழம்பு. அதனால் ஒரே ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கிக்கணும். அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கணும். இந்த எண்ணெயில் வதக்கும் போது சட்டி தீயும் போது கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிருங்க. அப்போ சட்டி தீயாது. அந்த கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அப்படியே சுற்றி கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வராங்க பாருங்கள். அப்போ ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸு புளியை எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு, எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சு ஊற்றி, தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி அவங்கள கொதிக்க விட்ருங்க. இதுங்க ஒரு பக்கம் கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டு இருக்கட்டும். இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இவங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இவங்களை ஒரு ஐட்டத்தை சேர்க்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ இவங்களை கொதிக்க விட்டுட்ருக்கோம். ஒரு கடலைப்பருப்பு, ஒரு 150 கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, பாய் எடுக்கிறதுக்காக பூண்டு, சோம்பு அதெல்லாம் போட்டு ரொம்ப மைய இல்லாமையும் கரகரன்னு இல்லாமையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்கள ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு இது வரைக்கும் தான் உருண்டை குழம்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் உருண்டை குழம்பு ருசியாக இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. இது வரைக்கும் அரைச்சி குழம்புல உருட்டி போட்டு உருண்டை குழம்பு வச்சுருவீங்க. ஆனால் இதுக்கப்புறம் அதை ருசி கூட்டுறதுக்கு 2 விதமாக இருக்குது. ஒரு விதம் என்னன்னு பார்க்க போகிறோன்னா, இவங்களை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதில் வெங்காயம், முருங்கைக்கீரை, தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்துட்டு உருண்டையாக உருட்டி குழம்புல போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயமும் தேங்காய், முருங்கைக்கீரை சேர்த்துட்டு இதை வாயில் அள்ளி போட்டு பார்த்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அந்த உருண்டை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க எண்ணெய் தெளிஞ்சு வந்திருப்பாங்க. அவங்க மேலே வந்து ஒரு உருண்டையாக அப்படியே இறக்கி விட்டுறணும். அந்த இது ஒரு டேஸ்ட்டு வரதுக்கு. இன்னொன்று டேஸ்ட்டு வரதுக்கு உருண்டை குழம்புக்கு என்ன செய்ய போகிறோங்கிறதான் இவங்க உருண்டை இறக்கி விட்டு இவங்க கொதிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு ஃபினிஷிங் கொடுக்க போகிறேன் உருண்டை குழம்புல. அவங்கள இறக்கி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த உருண்டை குழம்புன்னு சில பேருக்கு உருண்டை குழம்பு பிடிக்காது, சில பேருக்கு உருண்டை குழம்பு பிடிக்கும். இதில் உருண்டை குழம்பு இன்றைக்கி வைக்கும்போது ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த உருண்டை குழம்பு என் தம்பிக்கு பிடிக்கும், என் தங்கச்சிக்கு பிடிக்கும். எங்கள் பாப்பா எங்கள் வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற அன்றைக்கி லாஸ்ட்டாக வச்சது உருண்டை குழம்பு தான். ஏகப்பட்டதுக்கு பார்த்திங்களா, இன்றைக்கி உருண்டை குழம்பு வைக்கும்போது அவங்க எல்லோரும் நினச்சிக்கிட்டு நான் வைக்கிறேன். ஆனால் நம்மளை யாரும் நினைக்க போகிறாள்ல. நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்தாச்சு. உருண்டை குழம்புல சாம்பார் பவுடர் லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ உருண்டையை ஒவ்வொருத்தராக இறக்கி விட்டுறணும். எங்கள் அம்மா எப்போ கலையரசி அம்மா எப்போ உருண்டை குழம்பு வச்சாலும் உருண்டையெல்லாம் உருட்டி போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருவாங்க. சாப்பிட போகிறப்ப சாதத்தை போட்டு குழம்பு ஊற்ற பார்த்தா உருண்டையே இருக்காது, குருமாவாக இருக்கும். என்னென்னு கேட்டால் எல்லா உருண்டையும் உடஞ்சி போச்சுடி, நீனா உடைக்காமல் சாப்பிட பரவாயில்ல அப்படின்னு சொல்லும். அதுவும் நினப்பு வருது. இந்த உருண்டை குழம்பு வைக்கும்போது எத்தனை பேரை நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா. ஒவ்வொரு நாளும் சமைக்கும் போது நான் ஒவ்வொருத்தவங்களும் நினைப்பேன், கண்டிப்பாக நினச்சிக்கிட்டு தான் சமைப்பேன். எல்லா உருண்டையும் ஊட்டி விட்டாச்சு. அப்படியே முழுசாக மேந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவ்வளோதாங்க, இவங்க பாட்டு மூடி இருக்கட்டும். உருண்டை குழம்புனா பையன் வடை சுடலையா, எண்ணெயில் போடாமல் வடையை சுடுங்க. நான் எண்ணெயில் போடாமல் இப்படி வடை சுட முடியாது. அதனால் அவங்களாம் தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே தட்டி தோசைக்கல்லை படுக்க வச்சுட்டாங்க ஒரு 4-5 உருண்டையை பையனுக்காண்டி. அது நல்லா கொதிச்சு உருண்டையெல்லாம் மேலே மயந்து வந்துட்டாங்க. தோசைக்கல்ல அந்த பக்கத்து 4-5 வடையை தட்டி வச்சாச்சு. இவங்க அப்படியே எண்ணெய் இல்லாமல் இருந்திருக்காங்க. பீட்ரூட்டு சாதம் சாப்பிடும்போது அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி இதான்